யூடியூப் ஷார்ட்ஸ்ல பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிற ரகசியத்த இன்னைக்கு அலசப் போறோம். ஆமா. நெறைய பேருக்கு ஷார்ட்ஸ்ல பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியாது. சரியா சொன்னீங்க. யூடியூப் பார்ட்னர் புரோகிராம்ல சேர்ந்தா தான் ஷார்ட்ஸ்ல இருந்து வருமானம் வரும். ஓ! அப்படியா? அது எப்படி சேர முடியும்? நம்ம சேனல்ல குறைஞ்சபட்சம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே! கஷ்டம் தான், ஆனா முடியாதது இல்ல. நல்ல தரமான வீடியோக்கள தொடர்ந்து போட்டு, நம்ம சேனல வளர்த்தா நிச்சயமா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க முடியும். சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் தவிர வேற ஏதாவது தகுதிகள் இருக்கா? ஆமா. கடந்த 12 மாதங்களாக நம்ம வீடியோக்கள் குறைந்தபட்சம் 4000 மணி நேரம் பார்க்கப்பட்டிருக்கணும். ஓ! அப்போ ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கே! ஆமா. ஆனா நெறைய ஷார்ட்ஸ் உருவாக்குனர்கள் இந்த இலக்கை அடைஞ்சு, யூடியூப் பார்ட்னர் புரோகிராம்ல சேர்ந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. சரி, யூடியூப் பார்ட்னர் புரோகிராம்ல சேர்ந்த பிறகு, எப்படி ஷார்ட்ஸ்ல இருந்து பணம் சம்பாதிக்கிறது? யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு இடையில விளம்பரங்கள காமிக்கும். அந்த விளம்பர வருமானத்துல 45% நமக்கு கிடைக்கும். ஓ! அப்படியா? அது நல்லா தான் இருக்கே! ஆமா. ஆனா நம்ம போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் அசல் உள்ளடக்கமா இருக்கணும். அதுவும் தனித்துவமா இருக்கணும். மத்தவங்களோட உள்ளடக்கத்தை அப்படியே காப்பி அடிச்சு போட்டா பணம் கிடைக்காது. சரி, அது நியாயம் தான். வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா? ஆமா. நம்ம எல்லா வீடியோக்களும் யூடியூபின் சமூக வழிகாட்டுதல்கள் மற்றும் விளம்பரதாரர் நட்பு விதிமுறைகள பின்பற்றணும். அதாவது, நம்ம வீடியோக்கள்ல எந்தவிதமான தவறான உள்ளடக்கமும் இருக்கக்கூடாது. வன்முறை, வெறுப்பு பேச்சு, பதிப்புரிமை மீறல் எதுவும் இருக்கக்கூடாது. சரி, புரியுது. இந்த விஷயங்கள எல்லாம் கவனிச்சு ஷார்ட்ஸ் போட்டா, நல்ல பணம் சம்பாதிக்க முடியும்னு நெனைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. யூடியூப் ஷார்ட்ஸில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா, இதுக்கு நெறைய உழைப்பு, புதுமையான யோசனைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, இந்த பயனுள்ள தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.